CF ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 13 இந்திய மீனவர்களையும் விடுவிக்க கோரி காரைக்கால் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்படுகின்றமை மற்றும் இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சம்பவங்களை கண்டித்து இந்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. சென்ற மாதம் 27/1/2025 அன்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் துப்பாக்கி சூடு இலங்கை அரசு நடத்தியதை கண்டித்தும் அவர்களுக்கு 40 லட்சம் அபராதமும் 9 மாத சிறை தண்டனையும் கண்டித்தும் வருகின்ற 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக காரை மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்துள்ளோம். இன்றையிலிருந்து தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம். அதனை கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியலும் ரயில் மறியலும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளோம். இது எங்களுக்கு மத்திய மாநில அரசை கண்டித்தும் இலங்கை அரசை கண்டித்தும் போராட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்துள்ளோம். இந்த 14ஆம் தேதிக்குள்ள அரசு தலையிட்டு எங்களுக்கு அந்த அடிப்பட்ட மீனவரை சிலங்கையிலிருந்து கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்கு தமிழ்நாட்டில் வச்சு நல்ல மருத்துவமனை வச்சு பார்க்கணும். இந்த மீனவரை எங்களுக்கு அங்கிருந்து கொண்டு வந்தால் 14ஆம் தேதி கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து சிலோன் கவர்மெண்ட் எதிர்த்து கண்டிப்பா 14ஆம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். மத்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசு கிட்ட பேசி எங்களுக்கு அதை முடிவு பண்ணணும். இதனிடையே CF ஸ்ரீலங்காவின் காங்கேசன்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைதாகிய 13 மீனவர்களின் வழக்கு நேற்று முன்தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்த வேளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இந்திய மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி பிரவேசிப்பதற்கான உரிமை இந்திய மீனவர்களுக்கு இல்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். தயவு செய்து நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்திய தமிழ்நாட்டு முதல்வரிடம் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய கடல் பரப்பை எல்லைகளை மீற வேண்டாம். உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவில் இருக்கின்ற கடற்கரைக்கு செல்ல மாட்டேன் என்கின்றீர்கள், பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரா பிரதேசத்துக்கு செல்ல மாட்டேன் என்கின்றீர்கள், அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானுக்கு போகின்றீர்களா? இல்லை, அங்கு இதுவும் போறதில்லை. ஆனால் எங்கள் கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வள்ளங்கள் வலைகள் அனைத்தையும் அறுத்தெடுத்து விட்டு மறுபுறத்தில் எங்களுடைய மீன்களையும் கொள்ளை அழைத்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக் கொண்டு போகின்றீர்கள் தொப்புள் கூடையும் உறவென்று கிடையாது. ஆனால் இந்திய மீனவர்களில் ஒரு சில மீனவர்கள் இந்த சுருக்கு வலையை பயன்படுத்துகின்றவர்கள், இந்த ரோல்கள் மூலமாக பயன்படுத்தி எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்குகின்றவர்கள், அவர்களுக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். இது இன்னொரு நாட்டினுடைய கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அபகாரம் தொடர்கின்ற பட்சத்திலேயே எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சட்டத்தின்படி கடற்படையினரால் நீங்கள் கைது செய்யப்படுகின்றீர்கள். அந்த சட்டத்தின்படியே சிறையில் அடைக்கப்படுகின்றீர்கள். இதில் வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்கள் நாட்டுக்கு நாங்கள் பிரவேசித்தாலும் எங்களுடைய மீனவர்கள் பிரவேசித்தாலும் இதுவே இதைவிட கடுமையான நடைமுறைகளையே இந்திய சட்டம் சொல்லுகின்றது. அப்ப அந்த சட்டங்கள் சொல்லுகின்றவையை நாங்களும் செய்கின்றோம். அதனால் இதில் வேறு எந்த விதமான இதுகளுக்கும் கிடையாது. அதனால் நாங்கள் இந்தியாவில் இருந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போராடுகின்றவர்கள் நாங்களும் மறுபுறத்தில் மன்றாடி கேட்கின்றோம். வேறு எதுவுமல்ல, நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி வாங்கி எங்களுடைய கடலை நாசம் செய்வதை நிறுத்துங்கள். அப்பொழுது இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்.